வணக்கம் வியர்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது என்னென்னா, ஒரு அம்மா தன்னுடைய கறவை மாட்டை கூட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போகிறத பார்க்குறோம். இவ்வாறு இந்த மாதிரி கால்நடைகள் காலையில் மேய போகிறதும் மாலையில் திரும்பி வாரதும் உள்ள அந்த குறிப்பிட்ட நேரமானது கோத்தூளி லக்னம்னு சொல்லி ஜோதிடம் வர்ணிக்குது. இந்த லக்னத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது சிறப்படையும். இந்த மாட்டுடைய கால் தூசியில் மகாலட்சுமி இருக்கான்னு நாம் இந்த கால் தூசியை நெத்தியில் எடுத்து பூசிக்கலாம். அதே மாதிரி மாட்டு தொழுவத்தில் அமர்ந்து நாம் மந்திரங்கள் ஜபிச்சா அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி பூஜைகளெல்லாம் குறிப்பிட்ட பூஜைகளை நாம் மாட்டு தொழுவத்தில் வச்சு நடத்தலாம். திவசம் மாட்டு தொழுவத்தில் கொடுக்கலாம். மந்திர ஜபம் மந்திரத்தை பழகிறது போன்ற காரியங்களும் மாட்டு தொழுவத்தில் செய்யும். ஏன்னாக்கியா நம்ம ஆன்மீகத்தில் பசுவும் காளையும் மிகுந்த முக்கியத்துவம் உடையது. என்னென்னா, காளையான நந்தி சிவபெருமானுக்கு வாகனமாக இருக்குது. பசு கூட்டங்களை கண்ண பரமாத்மாவே மேய்ச்சார், அது கூட பொழுது கழிச்சார். அதனால் நம்ம ஆன்மீகத்தில் பசு கூட்டங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் உண்டு. இதனால் மாடுகள் மேய்ஞ்ச இடத்துல உள்ள மணல் அது வீட்டுக்கு நடந்து வரும்போது உள்ள பாதையில் உள்ள மணல் எடுத்து நம்ம நெத்தியில் பூசிக்கிட்டால் அவ்வளவு புனிதமானது. நம்ம கிரகப்பிரவேசம்னா முதல்ல கோபூஜை பண்ணுறோம். சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற இதுகளில் கோபூஜை பண்ணுறோம். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நம்ம ஆன்மீகம் ஏன் பசுவை போற்றுறதுன்னு. கோயில்களில் கோசாலைன்னே இருக்குது. இந்த பசுக்களுக்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா உங்கள் பாவம் கரையும். திவசம் கொடுக்க முடியாதவங்க பசு எங்கே இருக்குதுன்னு தேடி நீங்கள் போய் அந்த பசுக்களுக்கு ஒரு கை சாதமோ எந்த ஒரு உணவுப் பொருள் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிதிர்கள் திருப்தி அடைவாங்க. உங்கள் வீட்டில் தரித்திரங்கள் ஒன்றே இருக்காது. சிலர் மிகுதியாக கஷ்டப்படுவாங்க, தரித்திரமாக இருக்கும், கலகமாக இருக்கும் வீட்டில். இந்த மாதிரி கிரக நிலை ரொம்ப கெட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு கை உணவு கொண்டு பசுவை தேடி சென்று கொடுங்க. உங்களுக்கு அதில் நிவர்த்தி கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். ஒரு வீட்டில் பசு இருந்தால் பாருங்கள், அந்த வீட்டில் தரித்திரங்கிறதே இருக்காது. ஏன்னா பசு தன்னுடைய கழிவுனாலையும் நமக்கு செல்வத்தை கொடுக்குது. மூத்திரம், சாணி எல்லாமே மிகுந்த மதிப்புடையது. அதே போல் அது கறக்கிற பால் நம்மளுடைய வறுமையை தீக்கும். இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால தான் பசுவதையை தடுக்க சொல்லி போராட்டங்கள் நிறைய நடக்கு. அதோட பசு கோபாலனாகிய கிருஷ்ண பரமாத்மாவே பரிபாலனை செய்த ஒரு கால்நடை. அதே சமயம் காளமாடு சிவபெருமானுடைய வாகனம். ஆன்மீகத்தில் இந்த கால்நடைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் நாம் கால்நடைகளை போற்றணும். இந்த காலை நேரத்தில் மேய போகிற நேரத்தையும் அதே மாதிரி மாடு திரும்புகிற அந்த மாலை நேரமும் கேலண்டரில் பாருங்கள், கோத்தூளி லக்னம்னு போட்டிருப்பாங்க. அந்த லக்னத்தில் நீங்கள் ஒரு பொருளை வாங்க, ஒரு நகை வாங்க, ஒரு ஜவுளி எடுக்கன்னு சொல்லி நீங்கள் செய்யலாம். அந்த காரியங்கள் மிகுந்த பலன் தரும். மந்திரங்களை ஜபிக்கலாம். அதே போல்
கோயில்களில் உள்ள கோசாலைக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். கோயிலுக்கு செல்லும்போது அந்த கோசாலைகளை தேடி சென்று பசுக்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். நம்ம முக்கியமான பெரிய கோயில்களில் கோசாலைகள் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அகத்திக்கீரை விற்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் இதை பார்க்கலாம். வாங்கி ஒரு கத்தை 20 ரூபா சொல்லுவாங்க. வாங்கி பசுக்களுக்கு கொடுங்க. உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும். பிதர்கள் திருப்தி அடைவார்கள். லக்ஷ்மி கடாட்சம் பெறும். இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மீனூஸ் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள்.